நான் என்ன சொல்ல வரேன், தேவனால் டைரக்டா கிரியை செய்ய முடியாது. அவரும் சில சூழ்நிலை மூலமா தான் தேவன் இடைப்படுவாரு. அப்ப பிசாசும் அவன் அப்படியே சுத்தி தான் வருவான். டைரக்டாலாம் டீல் பண்ண முடியாது. அவனுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப எப்படிங்க டச் பண்றான் அவங்கள அப்படின்னா, அவன் ஸ்பிரிட்டா இருக்கிறான். அவன் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியினால தான் அவன் இடைப்படுறான். அந்த ஆவியில தான் டச் பண்ணுவோம். அதை டச் பண்ண பிறகுதான் உங்களை டச் பண்ண முடியும். பேதுரு கடல்ல நடந்தான், முழுகடிக்க முடிஞ்சுதா? முழுகடிக்க முடிஞ்சது. எப்ப முடிகிறது முடிஞ்சதுன்னா, அவன் தான் நடந்துட்டு இருக்கானே, ஒரு அலையை கிளப்பி விட்டு அதை பார்க்க வச்சு இவனை பயப்பட வச்சு அதுக்கப்புறம் தான் அவனை முழுகடிக்க முடிஞ்சது ஒழிய சும்மா குடும்பம் நடக்குது அவன் காமிக்க முடியாது. அவனை அப்படிலாம் ரூல்ஸ் எல்லாம் கத்துற எழுத கிடையாது. என்னென்ன ஆவிக்குரிய சட்டங்கள் இருக்குதோ அந்த சட்டத்தின் பிரகாரமா தான் இன்னைக்கு இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இது கீழே விழுவுங்கிறது ஒரு சட்டம். இது பூமிக்குரிய விதி லா. இதே போல ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல ஸ்பிரிச்சுவல் லாஸ் இருக்கிறது. அந்த விதிக்கு உட்பட்டு தான் அவன் செயல்பட முடியும். அவன் மீற முடியாது. ஆண்டவர் இருக்கும்போது அவன் மீற முடியாது. அவன் அந்த விதிக்கு உட்பட்டு தான் வரான். அப்ப அந்த பயம் அப்படிங்கிறது விசுவாசத்துக்கு முதல் எதிரி. நீங்க பயந்தீங்கன்னா ஆண்டுடைய ஒரு விதிமுறை செயல்படுகிறது. ஒரு விசுவாசத்தினுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் லாவை அவன் ஆப்ரேட் பண்றான். அவன் விரலை வச்சு நம்ம கண்ணை குத்த முடியாதுங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க. அவனுக்கு விரல் கிடையாது. அவன் ஆவியா இருக்கிறான். ஒரே ஒரு வழிதான், உங்க விரலை வச்சு உங்க கண்ணை குத்துறான். அதுக்குதான் அப்படிதான் செய்யறாங்க. அவன் தனியாலாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் வச்சுதான் குத்த முடியும். சும்மாலாம் குத்தவே முடியாது. அப்ப அவன் எப்படி டீல் பண்றான் ஏதுன்னு நமக்கு தெரியறது இல்லை. அப்படியே விட்டுறோம். வஞ்சனைங்கிறது சிந்தனை தாங்க. அதாங்க அதுதான் சொல்றேன். அதான் ஸ்பிரிட்டுங்கிறேன். அதான் என்னங்கிறேன். அப்படித்தான் வர முடியாத. புரியுதுங்களா? அந்த வஞ்சனைன்னு சொல்றீங்களா, அதுவே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டேர்ம் தானே அது. இந்த மாதிரி இது வந்து பார்க்கக்கூடிய பொருள் இல்லைங்களா? இது லிட்டரலா இருக்குது. அது வந்து அப்படி கிடையாது. பயம் இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு காரியம். அவன் டீல் பண்றது நம்முடைய சிந்தையிலங்க. நான் வச்சுக்கோங்க, கர்த்தர் எப்படி அவன் வார்த்தையா இருக்கிறாரோ அதே போல அவன் வார்த்தையா இருக்கிறான். அவனும் சிந்தையா இருக்கிறான். அவன் நம்மள எங்க டீல் பண்ண முடியும்? நம்ம சிந்தையில தான் டீல் பண்ண முடியும். இங்க இடம் கொடுத்தாதான் அவன் உடம்புக்குள்ள வர முடியும், நம்ம குடும்பத்துக்குள்ள வர முடியும், நம்ம ஊழியத்துக்குள்ள வர முடியும். புரியுதுங்களா? இதுதான் கேட்வே. அவனுக்கு அவன் டைரக்டா டீல் பண்ண முடியாது. அதைத்தான் சொல்றேன். கர்த்தரால அதை நகர்த்த முடியாதுன்னு சொல்றேன். இந்த புக்கை நகர்த்த முடியுமா? கர்த்தரால முடியாது. பிசாசால நகர்த்த முடியாது. நமக்குள்ள எண்ணத்தை கொடுத்தாலும் வைக்கலாம். எனக்குள்ள என்ன வந்து நகர்த்துன்னு என்ன சொல்லலாம், நான் நகர்த்துவேன். இப்படித்தான் அவன் நகர்த்த முடியும் ஒழிய அவன் நகர்த்த முடியாதுன்னு சொல்லலாம். அப்ப நீ இடம் கொடுக்கதான் நகருது. எதுக்காக சொல்லனா, இன்னும் நம்ம எனக்கு என்ன கவலைன்னா, சாத்தானே யாருன்னு தெரியலன்னா நான் அவனோட எப்படி யுத்தம் பண்ண போறேன்? நான் எப்ப ஜெயம் எடுக்க போறேன்? அதான் பவுல் சொல்றாரு, ஆகாயத்தை செலவு பண்ணாதேங்கிறார். இந்த அம்மா அங்க உட்காந்துருக்கா, நான் குத்துறேன் இங்க இருந்துக்கிட்டு. எப்ப அந்த அம்மா கீழே விழுவும்? சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்ப இந்த அம்மா விழுவும்? நான் தான் கையசந்து கீழே விழுவேன் இல்லைங்களா? எனக்கு எதிரியே யாருன்னு தெரியல, நான் யுத்தம் பண்ணிட்டு இருந்தா எப்படி அவன் விழுவோம்? பிசாசு யாரு, அவன் எப்படி வேலை செய்யறான் நமக்கு தெரியல. நம்ம எப்படி நம்ம யுத்தம் பண்ண போறோம், எப்படி ஜெயிக்க போறோம்? பிசாசுடைய நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றலாமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலனாக இருக்கிறது அப்படின்னு பவுல் அங்க கொரிந்தியருக்கு பேசிட்டு போறார். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வித மேட்டுமைகளையும் நிர்மூலமாக்கி எல்லா இனத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த நாங்கள் வல்லவர்களா இருக்கிறோம். என்ன அப்படின்னா, பிசாசு கட்டி வைத்த அந்த மனச்சிறை, பிசாசு கொண்டு வந்த எண்ணத்தை வந்து ஒரு மதிலுக்கு ஒப்பிடுகிறார் பவுல். அரண்கள் சும்மா அதோ கண்ணு இந்த அரண் இல்லை. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வித மேட்டிமைனா ஹை தாட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. உலக தத்துவங்கள் இருக்குது, எல்லாம் தெய்வம், அதுதான் தெய்வம், இதுதான் தெய்வம், அப்படி இந்த மாதிரி தத்துவங்கள் இதை மனசு வச்சு பவுல் பேசல. இதுதான் ஹை தாட்ஸ். மேட்டிமைன்னு தமிழ் அப்படி மொழிபெயர்த்துட்டாங்க தவறா. அந்த தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வித உயர்ந்த சிந்தனைகள், அதை வந்து நான் நிர்மூலமாக்குறேன்னு பவுல் சொல்றேன். எப்படி இந்த மனச்சிறை, இந்த அரணை எப்படி பிசாசு கட்டினா? இந்த வீடு எப்படி கட்டப்பட்டுச்சு? ஒரு கல்லு மேல கல்லு வச்சு கட்டப்பட்டது போல இந்த மனதுல அவன் ஒரு அரணை கட்டி கொண்டு இருக்கிறான். என்ன அரண்? உன்னால முடியாது, நீ சாதிக்க முடியாது, நீ ஜெயிக்க முடியாது, நீ உருப்பட முடியாதுங்கிற அரணை கட்டிக்கிட்டே இருக்கிறான். பார்க்கலாம் 5 நாள் எடுக்கலாம். அதான் சொல்லி என்ன சொன்னா, இது கவுண்ட முடியாதோ நடுப்பாணி உருவு போல இருக்கிறீங்க. இது ஆரம்பத்துல இருந்து உருவனா தான் உருவ முடியும். இதுதான் எனக்கே கவலை. இப்போ உங்களை எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, உங்களை எங்க கொண்டு போய் விடுறதுன்னு எனக்கு தெரியல.
பேசிக்கே நமக்கு வந்து, அதனால தான் இன்னைக்கு பேசிக்லேருந்தே போகலாம்னு எடுத்தேன். இன்னைக்கு பேசிக்லேருந்தே போகலாம். இப்போ பிசாசுனா என்ன, அவன் எப்படி கிரியை செய்கிறான், அவன் எப்படி இருக்கிறான், அதுதான் சொல்ல. நம்ம எல்லாமே தவறாக இருக்கும் பொழுது நம்ம பாருங்க ஜவான் சொல்கிறோம், நம்ம கண்டுக்கிறது இல்லை, முழங்கால் படி போடுறோம், அதை பற்றி கவலையப்படுறதில்ல. சரி, அவர் அப்பான்னு சொல்லியிருக்கிறாரு, நம்ம பிள்ளை எனக்காவது முழங்கால் படி போட்டுக்கிறானா, கேட்டிருக்கம்மா, கேட்டு கிடையாது. அப்பா பிள்ளைகிட்ட வந்து அப்பா கிட்ட வந்து எந்த பிள்ளையாவது பாசிங் போடுவானா, போட மாட்டேன், அவர் அப்பான்னு கூப்பிட சொல்லியிருக்கிறாரு, இது இடிக்குதே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? கிடையாது. இப்போ திரும்பி மணவாளன் தங்களோடு இருந்துட்டாரே, பாசிங் போடலாமா, இது பிப்ளிக்லா, ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா, இது பிப்ளிக்லா அப்படின்னு நம்ம ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? ஏன் தெய்வத்தை சந்தோஷப்படுத்த மாட்டேங்கிறோம்? ஏன் ஒரு தடவை நம்ம வெரிஃபை பண்ணக்கூடாது, நீ செஞ்சு பேசிட்டு இதெல்லாம் சரியான்னு ஏன் நம்ம யோசிக்க கூடாது? ஒரு சின்ன கருத்து சொல்றேன் கேளுங்க. ஞானஸ்தானம் எந்த பேர்ல கொடுக்கணும்? உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஞானஸ்தானம் எந்த பேர்ல கொடுக்கணும்? ஐயா ஒன்று சொல்றது, நீங்க சொல்றீங்க. பரிசுத்தாவி படுறதுக்கு என்ன அடையாளம் கேட்கிறோம்? அந்நிய பாசைங்கிற ஒருத்தர் இல்லைங்க. இந்த வாதங்கள் இருக்குதா இல்லைங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கிறீங்களா? அவங்களால ஏற்றுக்கிட்டான்னு பாருங்க. என்னைக்கு வாதம் வந்துச்சோ அன்னைக்கே அது பைபிள்ல தெளிவா எழுதப்படுதுன்னு அர்த்தம். சரியா தப்பான்னு சொல்லுங்க. பொய் சொல்லாதேங்கிறதுல வாதம் இருக்குதா? திருடாதேங்கிறதுல வாதம் இருக்குதா? விபச்சாரம் பண்ணல வாதம் இருக்குதா? இல்ல சார். ஏன் சார் இல்ல? எழுதப்பட்டிருக்கு சார். அதை நீயும் மாத்தோட உங்க ஒப்பனும் மாற்ற முடியாது. அந்நிய பாஷை வேணுமா வேணாமா, ஏன் சார் பிரச்சனை இருந்துச்சு, அது தெளிவா எழுதப்படல சார். அப்ப கர்த்தர் தூங்கிட்டாரா? இல்ல. அவர் வாயை பொத்திட்டு இருக்கிற நீ வாயை பொத்திட்டு அர்த்தம். அவர் எங்க வாயை பொத்திட்டு இருக்கிறாரோ அங்க நீயும் தயவு செய்து வாயை பொத்திக்கிட்டு இருப்பது நல்லது. Where God keeps silence, you must claim to keep silence. எங்கே தேவன் மௌனமா இருக்கிறாரோ அங்கே நீ மௌனமா இருக்கணும்னு அர்த்தம். நம்ம உடனே ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள போய் இதுதான் சரி, அதான் சரி, இதுதான் போட்டு சண்டை போட்டு வம்பளுத்துட்டு கிடக்கும். எதுக்கு வம்பளுக்குற? அவரே கம்முன்னு இருக்கிறார், நீ எதுக்கு போய் வம்பளுத்துட்டு இருக்கிற? அவருக்கு தேவைன்னா சொல்ல மாட்டாரா? அவருக்கு பயமா? தொட நடுங்குதா? தரன்னு ஆடுதா? சொன்னா தாமஸ் கோச்சுக்குவாரு, பிரபா கோச்சுக்குவாரு, பயமா? அவருக்கு எதுக்கு பயம்? அவர் எழுதி போயிட்டே இருப்பார். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட கத்தரை விடல. பைபிள் எல்லாம் எழுதி தான் போயிருக்காரு. அதுக்கு மிஞ்சி ஒரு புதுசா ஒரு பைபிள் போட்டு நம்ம எழுதிட்டு இருக்கிறோம். அதான் விஷயம். முதல் அவர் சொன்னதுக்கு நம்ம என்ன கேள்வி. நீ 3 நாள் நான் டைம் தரேன், நீங்க யோசிச்சு பார்த்துட்டு எப்படின்னு பாருங்க. பழைய ஏற்பாட்டுலாம் வாசம் போட்டாங்களே, ஒன்று நல்லா சொல்றேன் கேளுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமாக இருந்த உறவு வந்து சகோதரர்கள், நண்பர்கள். ஆபிரகாம் என் நண்பனா இருக்கிறான், நான் அவன்கிட்ட மறப்பனான்னு கேட்டாரா? கேட்டீங்களா? புதிய ஏற்பாடு நமக்கு என்ன உறவு தெரியுங்களா? ஃபுல்லா கொண்டாடி. இதை தவிர வேற எந்த உறவும் கிடையாது. அபிஷேகம் ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் சீசர்ல தோழர்கள். அதுக்கு பிறகு நமக்கு என்ன ஸ்தானத்தை கொடுத்தாருன்னா பிள்ளைங்க பொண்டாட்டி. இதுதான் ஸ்தானம். அப்போ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட பேசுறதுக்கும் பொண்டாட்டி பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? ஆமா. நீங்க ஆபிரகாம் ஜெபம் பண்ணாங்கிறீங்க. ஸ்திரீரிடத்திலே பிறந்ததிலே யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரியவன் யாரும் எழும்பினதில்லை. பரலோக ராஜ்யத்திலே சிறியவன் என்று எண்ணப்படுகிறான், இவனிலும் பெரியவனா இருப்பான். அப்ப பழைய ஏற்பாட்டுல யாரு ரொம்ப பெரிய ஆளு? பழைய ஏற்பாடு மாத்திரம் இல்ல, ஆண்டவர் பழைய ஏற்பாடுன்னு சொல்ல, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்கள். ஆதாமுக்கு அப்புறம் எல்லாருமே ஸ்திரீக்கு தான் பிறந்தான். அத்தனை பேருமே ஸ்திரீக்கு தான் பிறந்தான். அதுல யாரு பெரிய ஆளு? யோவான் ஸ்நானகர். இப்ப ஆபிரகாம் பெரிய ஆளு, யோவான் ஸ்நானன் பெரிய ஆளா? இப்ப பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் என்று எண்ணப்படுகிறவன் யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரியவனா இருப்பான். நானா சொல்றேன், பைபிள் தானே சொல்லுது. அப்ப புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஆபிரகாம் விட பெரிய ஆளா இல்லையா? பெரிய ஆள். எலியா விட பெரிய ஆள், எலிசியா விட பெரிய ஆள், யோவான் ஸ்நானனை விட பெரிய ஆள். கம்பேர பண்ண முடியாது. இதுதான் விஷயம். கம்பேர பண்ணக்கூடாது. நம்ம மனைவிங்கிற ஸ்தானத்துல அப்பட்டமா பிரிக்கிறார். இந்த பேசிக்கே இதுதான் சொன்னேன். பழைய ஏற்பாட்டு வந்து பேசுறாங்க, எடுக்கிறது புதிய வசனம் தான், புதிய ஏற்பாடு வசனம் தான். ஆனா பேசுறதெல்லாம் பழைய ஏற்பாட்டுகளை தேவனுக்கு அவங்களுக்குள்ள உறவின் அடிப்படையில் அவங்க பேசிக்கொண்டு போகிறார்கள். அப்ப எல்லாமே தகராறு அடிக்குது. கேட்டா ஆபிரகாம் ஜெபம் பண்ணிக்கலாங்க, நானும் ஜெபம் பண்றாங்க. வீட்டுல போய் சிந்திங்க. என்னுடைய அறிவுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. திறப்பின் வாயில நிக்கிறேங்கிறாங்க. என்னை கத்தரை தான் மன்னிக்கணும், நீங்களும் மன்னிச்சிருங்க. நீங்க மன்னிச்சுக்கோங்க. ஒரு முடியத்தின கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. நீ போய் ஆண்டவர்கிட்ட போய் குறுக்கணிக்கிறியா? நீ எனக்கு இன்னும் பொருளை தெரிஞ்ச சொல்லுங்க தாமஸ். ஆண்டவர் அழிக்காதபடி நிற்கிறியா இல்ல பிசாசு அழிக்காதபடி நிற்கிறியா? திறப்பின் வாயில சொல்றீங்களேங்க. இப்ப ஆண்டவர் கோச்சு அழிக்க போறாரா திருவள்ளூரை, இல்ல பிசாசு அழிக்க வரானா? நீங்க யார்கிட்ட போய் குறுக்கணிக்க போறீங்க?
இந்த கேள்விக்கே பதில் தெரியாம நிக்கிறீங்க. தெரிஞ்சது சொல்லுங்க. எனக்கு தெரியல. அவங்க சொல்ற கருத்து வந்து ஆண்டவர் வந்து அழிக்காதபடி நிக்கிறாங்க. அப்ப ஆண்டவருக்கு அழிக்கிறாரு. ஒரு தடவை ஊர்ல யாரும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்காதனால ஆண்டவர்கிட்ட போய் சொன்னாங்க, எலியாவை போல அக்னி இறக்கி அழிச்சிடலாங்க சொன்னாங்களா? என்ன ஆகி இருக்குன்னு கேட்டேன். நான் ஜீவனை ரட்சிக்க வந்தேன்னா அழிக்க வந்தான்னு கேட்டேன். அவர் ரட்சிக்க வந்தா அழிக்க வந்தாரா? இவனுக்கு நீ ஏன் அழிக்க வரேன்னு சொல்லி கேட்டார். ஆண்டவர் வந்து திருவள்ளூர் ஜனங்களை கொண்டு வராரா? நீ போய் குரூப்ல கை பிடிச்சு தாக்க போறியா? அவர் செத்தது சுண்ணாம்பானதெல்லாம் அவனுக்கு தெரியல. அது வந்து ஒரு மனுஷனை ரசிக்கல. நீ குறுக்கால நிக்கிறதா திருவள்ளுவர் ரசிக்க போகுது. ஆண்டவர் அளவு ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தப்பா சொல்ல, ரட்சிப்பை வச்சுட்டாரு. தர வேலை அவர் கிடையாது, அவர் வேலை கிடையாது. எடுத்துக்கிற வேலை நம்மளுடைய வேலை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இனிமே வந்து இந்த அம்மாவுக்கு ரட்சிப்பை கொடு, இந்த அம்மாவுக்கு ரட்சிப்பை கொடு, ராமசாமி கொடு, கோவிந்தசாமி கொடுன்னு சொல்லி ஒரு ஆளுக்கு தர முடியாது. வச்சுட்டு போயிருக்காரு சார். வேணும்னா எடுத்துக்கோ விசுவாசி. அது தர பிசினஸ்லாம் கிடையாது. நான் பேசும்போது ஆரம்பத்தில் ரஃபா தான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள போனதான் விஷயம் தெரியுது. தர முடியாதா? உடனே டென்ஷன் தான் ஆகிறீங்க. ஏன்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிங்க. அதுதான் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். இது ஆனால் 10 நிமிஷம் தான் பேசணும். அதுக்குள்ளே எஞ்சி போயிடலான்னு பயமா இருக்கு எனக்கு. ஏடா வந்ததுலேருந்து எல்லாம் தலையெல்லாம் பேசிட்டு இருக்கானே. எனக்கு மாத்திரம் ஆசையா பைபிளுக்கு மிஞ்சி பேசணும்ட்டு செருப்படிப்பட்டு சாவறதுக்கா? ஒரு எழுத்தை கூட்டாதங்கிறார் கர்த்தர், ஒரு எழுத்தை குறைக்காதங்கிறார். அப்போ நான் ஏன் கூட்டி உதவாங்கிட்டு சாப்பிட்டுமா? நான் இல்லை குறைச்சி சாப்பிட்டுமா? நானும் தான் தெய்வத்துக்கு பயந்து பேசிட்டு இருக்கிறேன். எந்த அளவுக்கு விலகி இருக்கிறோம் பாருங்க. அதுக்காக சொல்ல வரேன், வேற ஒன்றும் உதாரணத்துக்கு தான் அவ்வளோ எடுத்தேன். எந்த அளவுக்கு விலகி போயிருக்கிறோம். அவர் சொல்லாத ஒண்ணுக்காக நம்ம போய் முட்டிக்கிட்டு இருக்கிறோம், மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இவங்க போய் அழுகிறதுனால ஒரு திருவள்ளுவர் ஜனம் ரட்சிக்கப்பட்டுருமா? அதுக்காக தான் அவர் செத்தாரு. ரட்சிப்புகள் நடத்துறது தான் உங்களை ஊழியக்காரன் வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, 100 மார்க் வாங்கறதுக்கு ஒரு பையன் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணும்? ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பையன் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணும்? 5 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம் டெய்லி. அப்புறம் 1 நிமிஷம் போதுமா? படிக்கிறது எவ்வளவு நிமிஷம்? எத்தனை மணி நேரம்? திருவள்ளூர் ரட்சிப்புக்கு நீ 1 நிமிஷம் ஜெபிச்சது உண்மைன்னா 4 மணி நேரம் டிராக்ஸ் கொடுக்கணும். சும்மா கத்தரை கூத்துக்கிட்டு அடிச்சிட்டு இருக்க கூடாது. என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவர் செத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டாரு. இன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். திறப்பின் வாசல் இன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டோடைய புத்தி மாத்திரத்துக்கு அவர் இன்னும் கத்தி வச்சுக்கிட்டு திருவள்ளூரை கொலை பண்றது போற மாதிரியும் நீ இவங்கெல்லாம் குறுக்கால போய் தேக்கிறத மாதிரி ஷோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்னன்னு தெரியல. தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க, நான் கத்துக்கிறேன். தயவுசெய்து கத்துக்கிறேன். ஏன்னா நான் போய் தப்பா பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஏஹே அண்ணா அவரே இருக்கிறாரு, நீங்க என்னங்க? பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. அவரே இருக்கிறாருங்க. எவரு இருக்கிறவர்? பெரியவரே இருக்கிறாரு. நீங்க என்னங்க? நானும் இருக்கிறேன். எனக்கு புரிய வையா, வேற ஒன்றும் இல்லையா? எனக்கு கொஞ்சம் புரிய வை, வேற ஒன்றும் இல்லை. நானும் இருக்கிறேன். எங்க பிப்ளிக்லாம் திறந்து திறப்பின் வாசனை என்ன அர்த்தம்? அவரு சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அந்த வசனத்தையாவது மனப்பாடம் பண்ணிக்கணும். சொல்லுங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவரை போய் மாத்த போறீங்க. என்னங்க கொடுமையா இருக்குது. இவன் ஊழியம் செய்யறது இல்லை, கர்த்தர் மனசை மாத்ததில்ல. கூடி 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 ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் அவர் மனசை மாத்துறதுக்கு. நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன்னு ரத்தத்தையே கொடுத்துட்டு போயிட்டாரு, செத்தே போயிட்டாரு. போய் இனிமேலாவது போய் சுவிசேஷம் சொல்லுங்கப்பா அப்படின்னா அவர்கிட்ட போய் நீங்க மனசு மாறுங்க. என்னங்க மனசு மாறணும்? அவரு திருவள்ளூருக்கா இறங்கணுமா? அவரு என்னங்க இனிமே இறங்கணுமா? அவர் இறங்கி எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாருங்க. இப்ப இறங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. கத்தாவே திருவள்ளூருக்கு இறங்கமையான்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு சின்ன பிட்டு கூட கத்த செய்ய வேண்டியதில்லை. எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? என்றென்றைக்கும் பிதாவுடைய வலது பாசத்தில் அமர்ந்திருக்கிறார். ஃபார் எவர் அண்ட் எவர் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கேயும். அப்படின்னா இறங்கி வரமாட்டேன்னு அர்த்தம். வரைக்கும் தான் இறங்க போறாரு, அது வரைக்கும் இறங்க மாட்டார். அவர் தலை நம்ம சரீரம், அதுக்கு அர்த்தம் தெரியாது. இனி நான் வேலை செய்ய மாட்டேன்னு அர்த்தம். என்னங்க தாமசையா, நான் வேலை செய்ய மாட்டேன், இனிமே நீங்க தான் செய்யணும்ட்டார். பவரா பட்டாணி கொடுத்துட்டார். என் சொத்துக்கு வந்து இவங்க பிரபாவுக்கு நான் பவரா பட்டாணி கொடுத்துட்டேன், இந்த வீட்டை விற்கிறதுக்கு போறதுக்கும். நான் அப்ப அமெரிக்கா போயிட்டேன். இப்ப நான் திரும்பி வரணுமா நிலத்தை விற்கிறதுக்கு? இவரே போன் பண்ணி கேட்க அவசியம் இல்லை. நான் எல்லா பவரும் உண்டா கொடுத்துட்டேன்யா. உட்காந்துட்டு எங்கிட்ட வந்து பவரா பட்டாணி அதுதானே கொடுத்துட்டு போயிருக்கேன்.
இப்பொழுது வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள், பிசாசுடைய சகல வல்லமையிலும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன்னு சொன்னார். சொல்லலையா? இப்ப திரும்பி ஆண்டவரே இந்த பேய் எப்படி ஓட்டுறது? 21 நாள் உபவாசம் போடுங்க சார், அதான பைபிள்ல போட்டிருக்கு. அவர் செத்ததுனால பேய் ஓடல, நீ உபவாசம் போடுறதுனால பேய் ஓடுது. கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க, பேய் ஓடும். 3 உபவாச ஜெபத்துக்கு வாங்க, 7 உபவாச ஜெபத்துக்கு வாங்க. எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா எனக்கு தெரியல இது வரைக்குமே. பேய் ஓட்டத்துக்கு உபவாசம் போட சொல்லி அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல, அதாவது புதிய ஏற்பாடு தான். ஆனா விஷயம் புதிய ஏற்பாடு எங்க ஆரம்பின்னு கேட்டா அதுக்கு ஒரு கோச்சிக்கிறீங்க. பழைய ஏற்பாடுன்னு சொல்லிவிட்டாங்க, உண்மையிலேயே பழைய ஏற்பாடு தான். எந்த வார்த்தை? இந்த ஜாதி பிசாசுகள், அது பழைய ஏற்பாடு. தெரியுமா உங்களுக்கு? புதிய ஏற்பாடு எங்க தெரியுமா ஆரம்பிக்குதுங்க? மத்தேயு 1 சார். அதான் சார் கிடையாது, அது புக்கு வயசு ஆரம்பிக்கும் போது மத்தேயுல ஆரம்பிக்குது. உண்மையான புதிய ஏற்பாடு எப்ப ஆரம்பிக்குது? இயேசு செத்து உயிர் தெழுந்த பிறகு தான் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும். என்னங்க பழைய ஏற்பாடு எப்ப ஆரம்பிச்சது? ஆபிரகாம் காலத்துல கிடையாது. சிறுவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து சீனாய் மலையில கொண்டு போகும்போது 10 கற்பனை கொடுக்கும்போது தான் பழைய ஏற்பாடு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் பழைய ஏற்பாடு. அதெல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்கு முந்தினவர்கள். பழைய ஏற்பாட்டுல ஒரு நீதிமான் கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், பயப்படாதீங்க. எனக்கு ஆபிரகாம் இருந்தாரு, அவர் பழைய ஏற்பாடு இல்லைங்க. நோவா இருந்தாரு, அவன் பழைய ஏற்பாடு ஆள் கிடையாதுங்க. அதுக்கு முந்தின உள்ள ஆளுங்க. எனக்கு குழப்பமா இல்ல. அப்ப இயேசுநாதர் பூமியில இருந்த காலம்லாம் பழைய ஏற்பாட்டுக்குள்ள வருது, பயப்படாதீங்க. அது செத்து மேல போற வரைக்கும் பழைய ஏற்பாடு தான். அப்பதான் சொன்னார் சீசர்கிட்ட, உபவாசம் போடுங்க. உபவாசம் போட்டா ஒருவேளை இந்த பேய் போடும். ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. அது மூல பைபிள்ல கிடையாது, அட்டாட்சி கிடையாது, உலகமே மறுக்க முடியாது இந்த வார்த்தைக்கு. அவர் வேணாம்னு தான் சொல்லிட்டு போனார். சரி, சப்ஜெக்ட் மாதிரி எங்கேயோ வந்துட்டோம். சரி, மனுஷன் அது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. நான் 3 நாள் இருப்பேன், 4 நாள் இருப்பேன். என் ஃபோன் நம்பர் ஐயா கிட்ட இருக்குது. என்னை வன்மையாக கண்டிச்சு எனக்கு ஒரு லெட்டர் போடுங்க. ஆனால் வசனாரத்தை கொடுங்க. தெரியலாம், தெரிஞ்சுக்குவோம். நம்மளும் கலந்துக்குவோம், நம்ம தெரிஞ்சுக்குவோம். எனக்கு என்னன்னா தெய்வத்தை தான், தெய்வத்தினுடைய வார்த்தையை விட வேற எதுவும் தூக்கி வச்சிடக்கூடாது, இல்லைங்களா? அப்படி ஒரு விக்கிரகம் நமக்கு தேவையில்லை. அது எந்த கொம்பாதி கொம்னாங்க நமக்கு என்ன? மடியில் பட்டிருக்கவன் பொண்டாட்டியே வசனத்துக்கு விரோதமாக சொன்னா நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு உபாமத்தில். அது நடந்தாலும் நம்பாதேங்கிற. ஏதாவது ஒன்று தேவைன்னா கத்த சொல்லியிருப்பாரு. ஒருத்தர் வந்தாரு 3 நாளைக்கு முன்னாடி, நல்ல விசுவாசி. நான் இப்போ ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு சேலத்துக்கு பக்கத்தில். நீங்கள் அக்னி அபிஷேகம் வாங்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் உப்பு உழுவுதுன்னா பொத்துன்னு உழுவுறாங்களாம், தொடாமலே உழுவுறாங்களாம், ஃபோன் பேசும்போதே உழுவுறாங்களாம். எனக்கு எப்படியாவது தேசம் அந்த அபிஷேகத்தை என் தலையில கழிச்சு கொடுத்துருங்க. சரி, இப்போ நான் தான் கடவுள் கேள்வி கேட்குறேன், உனக்கு எதுக்கே அந்த வரம் கேள்வியா அப்படின்னு நான் கேட்குறேன். எத்தனையோ வரம் பைபிள் இருக்குது. எங்கேயாவது ஊதுனா உழுவுற வரம் அந்த ஆண்டு எழுதியிருக்காரா? இல்லைங்க, ஏசுனாரை பிடிக்க வரும்போது விழுந்தாங்க. அவன் உங்களையும் பிடிக்கும், அவனே விழுவிட்டோம். ஊதி விழு வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கலையே அவரு. ஊதி பரிசுத்தாய் பருவங்கள் இருக்குது வழியே, ஊதி விழு வச்சான்னு ஒன்றும் இல்லையே. அது ஒரு இடத்துல அதே வாக்கியமும் செஞ்சுட்டு இருந்தாரு. சரி, வரம் கேட்குறேன், வரம் எதுக்குன்னு கேட்டேன். உனக்கு வரம் எதுக்கு? 3 நாமம் மகிமைப்படுத்துங்க, தேவநாமம் மகிமைப்படுத்துங்கன்னு கேட்டேன். தேவநாமம் மகிமைப்படுத்த அவங்க மொழி மகிமைப்பட்டு இருக்காரு கத்தரு. இப்போ உங்க கையில் விழுவணும்னா அப்போ ஊனாம மகிமை பண்ணுங்கிற. சரி, அதாவது பைபிள் இருக்குதான், நான் ஏற்றுக்கிறேன். ஏன் சொல்லையா? பைபிளில் கத்தரை வந்து ஊதி உழு வைக்கிற வரத்தை வாங்கிக்கோங்கப்பா. மொத்தம் 9 வரம், 10வது வரமா சேர்த்துக்கோ, ஊதி உழு வைக்கிற வரம். இவங்க புதுசா ஒரு பைபிள் எழுதிருக்கிறாங்க. இது கத்தருக்கு மிஞ்சின ஒரு இது இப்படி வருது. அவருக்கு தெரியாதுங்களா எது தேவை, என்னென்ன தேவை? என்னங்க சார் தெரியுமா? தெரியாத இருக்கு. உலகம் அழிகிற வரைக்கும் என்னென்ன தேவைன்னு பைபிள் எழுதிருக்கா, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரா? இல்லைங்க, இன்டர்நெட் வந்தாலும் கத்தருக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லாமே அவருக்கு தெரிஞ்சுதான் உங்களுக்குள்ள எழுதி வச்சிருக்கிறார். உலகம் முழுக்க பார்க்க போறாங்க, அந்த 2 பேர் சத்தத்தை ரத்த சாட்சி சாவ போறது எப்படி ஒரே டயத்துல உலகம் முழுக்க பார்க்க போறாங்கன்னு கத்தரை யோசிக்காமல் எழுதினார். இன்டர்நெட்லயும் செல்போன்லயே பார்க்க போறான். இப்போ ஒரு ப்ரொஜெக்டர் வந்து தெரியுமா உங்களுக்கு? ஸ்கிரீன் தேவையில்லை, தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? டபுள் லைட் இப்படி ஃபோக்கஸ் பண்றான், அங்க ஸ்கிரீன் விழுவுது. 2 லைட்டு. என்னங்க நாமக்கல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்க ஜட்ஜ் பாஸ் ஒருத்தர். 1 லட்ச ரூபாய்க்குள்ள தான் ஆகல. ப்ரொஜெக்டர் இருக்கு இல்லைங்க, ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர். பாட்டு பாடும்போது ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே, இப்போ ஸ்கிரீன் தேவையில்லை. ஒரு 2 லைட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறான். அந்த அடிச்சோடனே நடுவில் அந்த எழுத்து அப்படி தெரியுது, அந்த இடத்துல தெரியுது. கத்தருக்கு தெரியும், கத்தர் தப்பு பண்ண மாட்டார். ஒரு எழுத்து கூட கூட்டாதீங்க. நீங்க தெய்வத்தை பிரியப்படுத்த பாருங்களேன். என்ன சொல்றீங்க?
தெய்வத்தை பிரியப்படுத்துங்க. ஏதாவது ஒன்று தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு ரெடியாக இருக்கிறோம். சத்தியத்துக்கு கீழ்படி ரெடியாக இருக்கு. ஏதோ ஒன்று சொல்ல ரெடியாக இருக்கிறோம். செய்து சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக போகிறேன் பாருங்க. இப்போ எதுக்கு அந்த பழைய ஏற்பாடு எதுக்காக சொன்னோம்னா, அந்த கானான் தேசத்தை நம்ம எங்கிருந்து எங்கே போகிறோம்? எகிப்திலிருந்து கானானுக்கு போகிறோம். எகிப்திலிருந்து கானானுக்கு போகிறோம். செங்கடல் வந்து ஞானஸ்நானம்னு கொரிந்தியர்ல பவுல் சொல்லியிருக்கிறார். எகிப்து நமக்கு எல்லாரும் தெரியும். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இருந்த அடிமைத்தன வாழ்க்கை, பிசாசுக்கும் விக்கிரகத்துக்கும் நம்ம பாவத்துக்கும் அடிமைப்பட்டு கிடந்தோம். ரைட்டுங்க. அப்புறம் எங்க போய் சேர்க்க போறாரு கர்த்தர்? கானான் தேசத்துக்கு போய் சேர்க்கறதுக்காக இறங்கினேன். இந்த ஒரே சென்டென்ஸ், எகிப்தின் கைக்கு உங்களை விடுதலையாகவும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே நலம் விசாலமான கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன். அப்ப இறங்கினதுக்கு ஒரே ஒரு ரெண்டு பர்பஸ் இருக்குது. அவர் ஏன் இறங்கினாரு அப்படின்னா ரெண்டு பர்பஸ். ஒன்று, உன்னை டெலிவரி பண்றது மாத்திரம் இல்லை, உன்னை கொண்டு போய் சேர்க்கிறது. அதான் முழுமை. இப்ப என்ன நினைச்சிட்டாங்க? இப்ப என்ன தப்பு நடக்குது அப்படின்னா, பேய் எங்க ஏமாத்திட்டான் அப்படின்னா, அந்த கானான் தேசம் வந்து பரலோகம்ட்டான் ஒரே அர்த்தம். அப்படின்னா யோசுவாவோட உபாகமத்தோட அல்லது அட்லீஸ்ட் யோசுவாவோட அந்த புக்கு முடிஞ்சிருக்கணும். கர்த்தர் கொடுக்குற உதாரணம் கரெக்டாக தான் இருக்கு, தப்பா நினைச்சுக்காதீங்க. கானான்குள்ள போன பிறகு கதை சுபம் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு படம் முடியறது போல முடிஞ்சிருக்கணும். என்ன பாலா, புரியுதுங்களா? அதான் அதான் கானான் தானே, அது முடிஞ்சு போச்சுல்ல கதை. அதுக்கப்புறம் என்ன இன்னொரு கதை? அதோட சுபம் போட்டு முடிச்சிருக்கணும். கானானுக்குள் பிரவேசித்தார்கள், அல்லேலூயா அப்படின்னு முடிச்சிருந்தாங்க. சரி, நான் ஒத்துக்கிறேன், சரி கானான் தான் பரலோகம். கானான் எதுவாங்க எனக்கு என்னங்க? அதான் சொல்றேன், நமக்கு எங்க போறேன்னே தெரியல, என்ன சாதிக்க போறேன்னே தெரியல, எங்க போயிட்டு இருக்கிறேன்னு தெரியல. வெந்ததை தண்ணி விதி வந்தா சாவன்ட்டு போயிட்டு இருக்கிறோமா, இல்ல பரலோகம் தான் முடிவுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறீங்களா? அதை பத்திலாம் நாளைக்கு இன்னைக்கு பேசுறது நேரம் இல்லை, நாளைக்கு பேசுறேன். இன்னைக்கு இந்த கானானை பத்தி மாத்திரம் ஒரு 10 நிமிஷம் ஒன்று பேசுறேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க படிங்க, ஒரு 2-3 வருஷம் வாசிப்போம். உபாகமம் 18-12 வாசிங்க, கொஞ்சம் வேகமா வாசிங்க. உபாகமம் 18-12. சரி, சரி. இப்ப என்ன விஷயம்னா, கானான்ல பாவிகள் இருக்காங்கன்னு சொல்றாரு. கானான் வந்து பரலோகம்னா, இப்ப பரலோகத்துல வந்து எந்த பாவி இருக்கிறான், யாரை துரத்திட்டு நீ போற? நல்லா கவனிங்க. என் கருத்து என்னன்னா, கானான் வந்து சுட்டு போட்டா கூட அது பரலோகம் கிடையாது. இதை ஒரு விசுவாசி தெரிஞ்சுக்கிட்டாவே அவன் பொழைக்கிறதுக்குவான். பேய் நம்மளை எங்க ஏமாத்திட்டான்? கானான் தேசம் வந்து பரலோகம்னு சொல்லிட்டான், இன்பா கானான்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டான். நீங்க ஏதாவது ஒரு வசனத்தை காமிச்சு எனக்கு இதுல இருந்து கானான் வந்து பரலோகம்னு தெரியுதுங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஒரு வசனம். நீங்க நான் 3 நாள் இருக்கிறேன்ல, வீட்டுல போய் பெரிய பெரிய பாசமா போன் போட்டு கேளுங்க முடிஞ்சா. கானான் தேசம் வந்து பரலோகத்துக்கு ஒப்பிடுற மாதிரி 2 வசனம் ஒரு வசனம் சொல்லுங்கன்னு கேளு. இப்ப நான் சொல்றேன், கானான் வந்து பரலோகம்னா நான் இல்லைங்கிறது வசனம் கொடுக்குறேன். மோசே பார்த்தா பிரவேசிக்கல, சரிங்களா? அப்ப மோசே பரலோகத்துக்கு போகலையா? கேள்வி புரிஞ்சாதான் அர்த்தத்துக்கு போக முடியும். பாலா, உங்களுக்கு புரியுதுங்களா? கானான் வந்து பரலோகம்னா மோசே பார்த்தா போகல, அப்ப மோசே பரலோகத்துக்கு போகலையா? என்ன சொல்கிறார் ஆண்டவர்? கானான்ல எதிரிகள் இருந்தாங்க, அதை துரத்தி தான் இவங்க பிடிச்சாங்க. நீ பரலோகத்துல எந்த எதிரியை துரத்து போட்டு நீ பரலோகத்தை பிடிக்க போற? பரலோகத்துல பாவிகள், இந்த கானான்ல பாவிகள் இருந்தாங்க, அந்த அவங்க செஞ்ச தப்புப்படி பண்ணாதன்னு கர்த்தர் சொல்றாரு. எகிப்துல உள்ள பாவிகள் இப்படி செய்யாத, கானான்ல உள்ள பாவம் செஞ்ச பாவத்தை நீ செய்யாதங்கிறார். அப்ப பரலோகத்துல எந்த பாவி இருக்கிறான்? சரி, பரலோகத்துல எங்க யுத்தம் இருக்குது அதையாவது சொல்லுங்க என்கிட்ட. கானான்ல யுத்தம் போட்டு சுதந்திரிச்சாங்க, உண்டா இல்லையான்னு சொல்லுங்க. சும்மா போனே பங்கு போட்டு கொடுக்கல சார். அங்க இருக்கிற அந்த 7 பேருமே ராட்சசனுங்க, அந்த 7 ஜாதி சும்மா இல்ல. ஏனாக்கின் புத்திரர்னா மூக்குல விரல வைக்கணும், ஒரு பயம் அவனை ஜெயிக்க முடியாது. எரியோ கோட்டையை கத்தர் தூக்குறாரு, அவங்கெல்லாம் ஆளுங்க சும்மா நினைச்சுக்காதீங்க. அவங்கெல்லாம் உலக லெவல்ல அவனுக்கு பேர் பெற்றவனுங்க. அவன்களை தூக்குறாரு ஆண்டவர். பரலோகத்துல எவன் இருக்கிறான், எவனை தூக்கி வைக்க போற கத்தர்? என்ன யுத்தம் பண்ண போற நீ பரலோகத்துக்கு? அவன் நல்லா கவனிக்கணும். இவங்க 7 ஜாதி இருக்கிறது கானான்ல, இதை மட்டும் வச்சுக்கோ. இப்ப பரலோகம் தான் கானான்னா, பரலோகத்துல எந்த ஜாதி உட்காந்துட்டு இருக்குது, எந்த ராஜா உட்காந்துட்டு இருக்கிறான், அல்லது எந்த பேய் வந்து உட்காந்துட்டு இருக்கு உள்ள விடாம? சரி, உபாகம் 8 எடுங்களேன். உபாகம்ல 4-5 வசனம் இருக்கு, நான் காட்டுறேன்.
9-11 வாசிங்க. உபாகம் 8 இல்லையா? 9-11 வாசிங்க. நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையே இரு. சரி, அப்ப பரலோகத்துல போயிட்டு உனக்கு என்ன கட்டளை இருக்குது, உனக்கு என்ன எச்சரிப்பு இருக்குன்னு நான் கேட்கறேன். பரலோகத்துல போய் அங்க ஒரு சினிமா ஓடுது, நமக்கு அங்க ஒரு ஷோ இருக்கா, நமக்கு அங்க ஒரு கட்டளை இருக்குதா? எப்படி எச்சரியா இருக்குங்கிறாரு. உபாகம் 4:26 வாசிங்க. உபாகம் 4:26 வாசிங்க. அதுக்கு மேலவசனம் வாசிக்கும் போது விக்கிரகாராதனை பண்ணா நீங்க செத்து போடுவீங்கிற. இப்போ பரலோகத்துல போய் எந்த விக்கிரகாராதனை பண்ண போற, நீ அங்க போய் அழிய போற சொல்லுங்க. பாலா, உங்களுக்கு புரியுது நான் என்ன பேசுறேன்னு? புரியுதா? இது கானான் வந்து பரலோகம்னா இதெல்லாம் இடிக்குது எனக்கு. அங்க போய் செத்து போடுவீங்கிறார், அங்க போய் விக்கிரகாராதனை பண்ணிட்டு இருக்கிறேங்கிறார், அங்க போய் நீடிச்சிருக்க மாட்டேன்னு சொன்னார். அழிவீர்கள் சொன்னாரா? 4:26 வாசிங்க. 4 தான் வாசிங்களா? 4:20. அப்ப 5:16 வாசிங்க. அடுத்த பக்கம் தான். 5:16 வாசிங்க. நிப்பாட்டுங்க. சரி, அப்ப அங்க போய் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதுக்கு சில கட்டளை கை கொள்ளினார். அங்க போய் நீடித்திருக்கிறது. நீ பரலோகத்துல போய் என்ன நீடித்திருக்க போற? உன் லைஃப் எப்படி கூட்ட முடியும்? அதுவே எவர்லாஸ்டிங் லைஃப், அது நித்திய ஜீவன். என்னங்கய்யா, அங்க போய் என்ன கூட்ட போற? அப்புறம் அழிவீர்கள்ங்கிறார். தப்பு பண்ணா விக்கிரகாராதனை பண்ணா அழிவீர்கள்ங்கிறார். அதுக்குள்ள நிறைய வசனம் இருக்குது. அப்புறம் இன்னும் அதிகமா இருக்குதுன்னு சொன்னார். சுதந்திரிக்க வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமா இருக்குதுன்னு யோசுவா சுதந்திரிச்சு முடிச்சு அவன் வயசு கிளம்பிட்டான். அவன் எல்லாம் சாகர வயசு வந்துருச்சு. அவன்கிட்ட போய் வம்புலுக்கிறார் கர்த்தர். நீ சுதந்திரிச்சது கம்மி, நீ இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமா இருக்கிறது அப்படிங்கிறார். இதென்ன இன்னும் என்ன பரலோகத்துல போய் இன்னும் ஏதாவது பங்கு போட்டு கூறு போட்டு வேண்டிய நிறைய இருக்கா? அது என்ன இன்னும் மகா விஸ்தாரமா இருக்கிறது? நீங்க வேணா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பரமதேசனா அது பரம காணான். அது பரமதேசனா யாருன்னா அது காணானுக்கு ஏன் ஒப்புறீங்கன்னு கேட்கறேன். முழங்காலுக்கும் முழங்காலுக்கு ஒட்டறீங்க முடிச்சு போறீங்கன்னு கேட்கறேன். நம்ம குடியிருப்பீங்க இல்ல, பரலோகம் தான் சொல்றாரு, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். இந்த காணானை கொண்டு போய் அதையும் ஜாயின் பண்ணி விடுறீங்க அப்படிங்கறதான் நம்மளுடைய வருத்தங்கள். சரி, ரைட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா திறக்கிறேங்கிற. உபாகம் 7:14 வாசிக்கும் போது நான் ஒரே நாள திறத்த மாட்டேன் கானானியரை, கொஞ்சம் கொஞ்சமா திறத்துவேன் அப்படிங்கிற. இப்ப பரலோகத்துல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஆலோசனைக்கு திறத்த போறாரு ஆண்டவர். என்ன செய்யறாரு? உபாகம் 8:1 வந்து பிரவேசித்தல் வேற சுதந்திரித்தல் வேறன்னு கர்த்தர் சொல்றாரு. பிரவேசித்தல் வேற சுதந்திரித்தல் வேற அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப பரலோகத்துல பிரவேசிக்கிறது வேற சுதந்திரிக்கிறது வேறையா? இப்படி ஏகப்பட்ட வசனங்கள் இருக்குதுங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. ஆகவே இதை நீங்க தெரிஞ்சு அப்ப நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, கானான் என்பது பரலோகத்தை குறிப்பது அல்ல. அப்ப எதைதான் சொல்ல வர்றாரு அப்படின்னா, எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பூமியில நீங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களும் வெற்றிகளும், நாம் சுதந்திரிக்க வேண்டிய வாக்கு தத்தங்களும், நாம் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களையும் அது காட்டுகிறது. இதான் விஷயம். ரொம்ப குழப்பிடலாம் கூட. இங்கதான் பேய் நம்மளை ஏமாத்திட்டான். செத்தாதான் உனக்கு விடுதலைன்ட்டான். பரலோகத்துல போனா உன் கண்ணீர் யாவையும் துடைப்பாருங்கிற வசனம் இருக்கா? வெளிப்பட்ட விஷயம் இருக்குங்களா? நான் கேட்கிறேன், பரலோகத்துல எதுக்கு எழுதிட்டு இருக்கிற? எதுக்கு எழுதுற? என்ன லூசத்தனமா இருக்குது? இங்க துடைக்காம அங்க போய் துடைக்கிறேன். நீ இங்கதான் எழுதிட்டு இருக்கிறேன், அங்கேயே நான் எழுதிட்டு இருக்கிறேன். ஆனந்த நெல் அடிச்சுட்டு இருப்பேன் நான், ஆண்டரோட இருப்பேன் நான். அங்க எதுக்கு நீ துடைக்கிற? அங்க எதுக்கு எனக்கு அழுவாச்சு? இங்க துடைக்க சொல்ல ஆண்டவரை, அங்க எதுக்கு துடைச்சிக்கிட்டு? அங்க என்ன அழுகு எனக்கு?
என் கண்ணு என் துக்கத்தெல்லாம் அங்கேயே துடைக்கிறீங்க, இங்கெல்லாம் துடைக்கணும். சரி, என்ன பிசாசு என்ன சொல்லிட்டான், செத்து போன பிறகுதான் உனக்கு எப்பப்பா விடுதலை, செத்து போன பிறகுதாங்க. எப்பங்க ஆசீர்வதிப்பாரு, செத்து போன பிறகு ஆசீர்வதிப்பாரு. இப்படியே சொல்லி 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 ஜனங்களுடைய மைண்ட் செட்டப்பை பேய் தப்பா வச்சான். அப்ப சாகர வரைக்கும் பிரச்சனை உண்டு இப்படிங்கிற ஒரு தப்பான கருத்து. சாகர வரைக்கும் வனாந்தரம், வனாந்திரத்துக்கு வனாந்திரமாயா கர்த்தருடைய கோல், கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. இவன் வனாந்திரத்திலேயே வாழ்க்கையை முடிச்சுட்டான். வனாந்திரம் தான் பாடு, அநேக உபத்திரங்கள் வழியா நீ பரலோகத்துக்கு போகணும், அவரோட கூட பாடுகள் சகித்தவனால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம்னு சொல்லிட்டு பாடு பாடும். ஐயா, பாடுகளுக்கு என்ன சார் இலக்கணம், உபத்திரவத்துக்கு என்ன சார் இலக்கணம் தெரியுங்களா உங்களுக்கு? அது கேட்டா தெரியாது. திருடி அடிவாங்களாமா, அது பாடா? பேதுருல பவுல் சொல்றார், நான் சொல்லல, கொலை செஞ்சு 26 மணி 4 பேர் இப்படி மத்திட்டு இருக்கிறான், நான் கர்த்தருக்காக பாடு செய்யணும் அர்த்தமா? நீ கும்புறது பேய்னு சொல்லி செருப்படி வாங்குறேன், அது பேர் பாடா? தெரியுமா உங்களுக்கு? ரத்த சாட்சியா சாவான்னு முடிவு பண்ணிட்டாங்க. எங்கேயாவது பைபிள்ல ரத்த சாட்சி சாவான்னு சொல்லி எங்க போட்டுக்கான்னு பாருங்க. ஒரு கிராமத்துல போய் சுவிசேஷம் சொல்லி ஏத்துக்கலன்னா காலுக்கு தூசி வந்துட்டு அடுத்த ஊருக்கு போடாங்க. உன்னை சாவ சொன்னாரா? கர்த்தரை கொல்ல வரும்போது ஏசாத மாட்டிக்கிட்டாரா? தப்பிச்சு தப்பிச்சு எத்தனை தடவை ஓடுன, என் நேரம் வரல, என் நேரம் வரல, என் நேரம் வரல. உன்னை யாரும் மாட்டிட்டு பிடிக்க சொன்னாரா? உன்னை ஆண்டவர் நேரம் கிடைத்தாலும் கிடைக்காலும் திருவசனத்தை எப்படி பண்ணணுமா? வாய்க்கு வந்த மாதிரி பண்ண சொன்னாரா? ஜாக்கிரதையா பிரசங்கின. நீ வாய்க்கு வந்த மாதிரி பண்ணி அடி வாங்கிட்டு இருக்கிற, அது பாடா? நீ உழைக்காம சோறு திங்காம இருக்கிற, அது பாடா? புருஷங்கிட்ட ஏற்றி பேசிட்டு பொண்டாட்டி உட வாங்கிட்டு இருக்கிற, அது பேர் பாடா? அது பேர் உபத்திரவமா? யோசேப்பு பாடுபட்டான், நீதிக்காக, உத்தமத்துக்காக, பரிசுத்தத்துக்காக பாடு வந்தா அது பாடு சார். எங்க விரலோடுங்க நீங்க என்னென்ன பாடுபடுறீங்கன்னு பார்க்கலாம். சத்தியத்துக்காக, உண்மைக்காக, உத்தமத்துக்காக என்ன சார் பாடுபடுறீங்க? பாடுபடுங்க. சொல்லுங்க, என்ன பாடுபடுறீங்கன்னு லிஸ்ட் எடுத்து கொடுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் கர்த்தருக்காக நீங்க என்ன பாடுபடுறீங்க? அதான் சார் பாடு. பாடு பாடுன்னு என்னமோ பாடு, நீங்க உடனே பேய் திருப்பி விட்டா அதை சாகர வரைக்கும் பாடு, சாகர வரைக்கும் இந்த பூமியில கஷ்டம் தான் படணும். இப்படி எல்லாம் பிசாசு உங்களை ஏமாத்துனதுக்கு தான் அடிப்படை காரணம் என்னன்னா, இந்த கானான் தேசத்தை மையமா வச்சுதான் பேய் இந்த முழு உலகத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிறோம். அதுக்காக தான் நான் இந்த பேசிக் நடக்கிறேன். இந்த கானான் வந்து பரலோகம்னு சொல்லிட்டானா எல்லாமே குழப்படி, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்காக தான் நான் கவலைப்படுறேன். கானான் பரலோகம்னு சொல்லிட்டா உங்களுக்கு எல்லாம் குழப்படிதான், அவ்வளவுதான். அப்ப வனாந்திரம் முழுக்க உங்களுக்கு உபத்திரம் தான், கொள்ளிவாய் சர்ப்பம் தான், தேள் தான், வறட்சி தான், அவ்வளவுதான். நீங்க லாக் ஆயிடுவீங்க. இப்போ ஒரு வசனம் வாசிங்க, அதோட முடிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 15:16 வாசிங்களா? சரி போதுங்க. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இந்த இடத்துக்கு திரும்பி வருவார்கள். சரிங்களா? 7ஆவது வசனம் வாசிங்க. அதுல பாருங்க, சுதந்திரமாய் கொடுக்கும் பொருட்டு, சுதந்திரிக்க, சுதந்திரம், சுதந்திரம் சொல்லுங்க. கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டான்னு சொன்னார் இல்லைங்களா? இந்த டேம் முக்கியமான டேம். இந்த சுதந்திரத்துக்கே நமக்கு இந்த மீனிங் தெரியாம, இங்கிலீஷ்ல இன்ஹெரிட். வீட்டில் போய் எத்தனை டிக்ஷனரி போய் பாருங்க. இன்ஹெரிட்னா என்ன, சுதந்திரித்துக் கொள்ளுதல் என்றால் என்ன, சுதந்திரம் என்றால் சுதந்திரமாய் கொடுத்தேன், அது என்ன சுதந்திரம்? இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சிச்சு, ஆனா என்ன அர்த்தம்? நான் இங்க இருந்து சிலோன்ல போய் உட்காந்துக்கிட்டு 10 இந்தி நான் போய் சிலோன்ல உட்காந்துக்கிட்டு எனக்கு சிலோனை சுதந்திரமா கொடு, சுதந்திரத்துக்காக நான் போராடுறேன், நான் போராட முடியாது. அதனாலதான் தராம இருக்கிறாங்க. ஓ இந்தியாவுக்கு போ, இங்க உட்காந்துட்டு நாட்டு நான் கொடுத்தாதான், நீ வந்து இங்க ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் சுதந்திர போராட்டம் கிடையாது. இவங்களே அப்படி போராட்டம் வாங்கினாலும் அது பேர் என்ன இல்லை. என்னைக்காவது பேப்பர்ல போட்டிருக்கீங்களா? தமிழர்கள் இலங்கையில போய் சுதந்திர போராட்டம் என்னைக்காவது வந்திருக்கா பேப்பர்ல? யாரும் இல்லை. ஆனா இன்னைக்கும் போராட்டம் நடக்குது. தனிநாடு கொடுன்னு கேட்டுட்டு இருக்காங்க, இடம் கொடுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அது பேர் சுதந்திரம் கிடையாது. ஆனா இந்தியா வந்து சுதந்திரத்துக்காக பாடுபடிச்சா பாடுபடலையா? அப்ப என்ன அர்த்தம்? சார் அது உண்ணுது சார், ரைட்ஸ்ங்கிறத அது உண்ணுது. உன் பொருளை நீ உடமையாக்கி கொள்வது பேர் சுதந்திரம். உனக்கு வர வேண்டியது சட்டப்படி, உனக்கு வர வேண்டியது உன்னுடையது, அதுக்காக நீ எடுக்கக்கூடிய முயற்சி தான் சுதந்திரம். சும்மா காணான சும்மா கத்தர் தரல, அதுக்காக தான் வசனம் எடுத்தேன். 4ஆம் தலைமுறையிலே திரும்பி வருவார்கள்.
நல்லா கவனிங்க. அப்ப இவங்க நாடு எது தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய நாடு எது தெரியுங்களா? ஒரிஜினல் கானான். இவங்களுக்கு சார் இந்த கானான் அங்கதான் சார் இருந்தாங்க. அங்கதான். அதனால்தான் திரும்பி வருவார்கள் டேர்முக்கு இந்த வசனம் எடுத்தேன். திரும்பி வருவார்கள், 4ஆம் தலைமுறையில திரும்பி வருவார்கள். உன்னை இந்த தேசத்துக்கு சுதந்திரமாக கொடுக்கும் போது அங்கிருந்து கூட்டி கொண்டாந்து விட்டுருக்கிறேன். இது இனிமே ஒவ்வொரு இனிமே உங்க சந்ததிக்கலாம் அது ஒவ்வொரு. ஆனா நீ செஞ்ச தப்புனால இவங்க இங்க இருந்து அந்நிய தேசத்துக்கு போய் அடிமைப்பட போறோம். 4ஆம் தலைமுறையில 400 வருஷம் கழிச்சு 430 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் கொண்டு வர போறேன். 400 வருஷம் உபத்திரப்பட்டார்கள், 430 வருஷம் இருந்தாங்க, நான் மறுபடியும் கொண்டு வருவேன். அப்ப என்ன சொல்ல, ஸ்பிரிச்சுவலா நீங்க விளைவிக்கணும். மறுபடியும் கொண்டு வரேன் என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்க கார் வாங்குறீங்க, பங்களா வாங்குறீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீங்க சொல்றீங்க. கர்த்தர் சொல்றாரு அது ஏற்கனவே நீ அனுபவிச்சிருக்க வேண்டிய உன் சொத்து. அதை நீ விக்கிரக ஆராதனையால உங்க அப்பன் செஞ்சு தப்புனால நீ விலகி போயிட்ட. இப்ப மறுபடியும் ஆண்டவருக்குள்ள வரும்போது இழந்ததை தருகிற, ஏதோ புதுசா ஒண்ணு ஒன்றும் தரல. அதுக்காக தான் சொல்றேன். கானான் தேசம்னா அதை புதுசா நீங்க போய் எடுத்துக்கிறீங்க. இல்ல சார், ஏற்கனவே நீங்க இருந்த இடம் இந்த இடம் கானான் தேசம். அந்த இடத்துக்கு தான் கர்த்தர் கொண்டு வர. நீங்கள் நீங்கள் இருந்த நிலை, நீங்கள் இருக்கிற நிலை வேற, நீங்கள் இருந்த நிலை வேற, இருக்க வேண்டிய நிலை வேற. இருக்க வேண்டிய நிலையும் இருந்த நிலையும் ஒன்று, இருக்கிற நிலை வேற. புரியுதுங்களா? இப்ப இருக்கிறது வனாந்தரம். நீங்க இருக்க வேண்டிய நிலை தெரியுங்களா? கானான். இருந்த நிலை தெரியுங்களா? கானான். இருந்த நிலையை விட்டதுனால தான் இங்க வந்துட்டு லாக்காய் இப்ப வெளியே வந்து திரும்பி ரிவர்ஸ் போயிட்டு இருக்கிற. ஏதோ புதுசா போய் போகல. உனக்கு வர வேண்டிய சொத்து பாது, அதை போய் எடுத்துக்கோ. அதெல்லாம் இப்ப எதிரிகள் கையில அது ஆக்குப்பை பண்ணப்பட்டிருக்கிறது. அவங்கள விரட்டிட்டு, இந்த பூமியில பரலோகத்துல கிடையாது, அதெல்லாம் விரட்டிட்டு நீ எடுத்துக்கோ. ஏன் சார் கானானியர்ல அந்த 7 ஜாதி வச்சிருந்தாரே, அது இல்லாம இருக்கக்கூடாதா? அது இல்லாம வச்சு ஒரு வேலி எடுத்து போட்டு இந்த ரியல் எஸ்டேட்காரன் பண்ற மாதிரி கத்திர ஃபுல்லா 4 மூலையில ஆணி அடிச்சு கல் அடிச்சு, என்ன சிஸ்டர் எவ்வளவு அருமையா வந்திருக்கும். என் பிள்ளைங்க நாளைக்கு வருவாங்க, வந்த உடனே உள்ளுக்குள்ள விட்டுலாம் அப்படின்னா அங்க முள்ளுகாரெல்லாம் முளைச்சிருக்கும். முள்ளு முளைச்சிருக்கும். கத்திர சொல்றாரு உபவாம் 7:14 நான் கொஞ்சம் கொஞ்சமா துரத்துவேன். ஏன்னா வாசிக்கலாம். உபவாம் 7:14 வாசிங்க. உபவாம் 7:14 வாசிங்க. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவங்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும். அதான் 7:14. ஏழு 19 வாசிங்க. ஏமா இல்ல ஒரு நிமிஷம். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு துரத்துவார் இருக்குது. காட்டு மிருகங்கள் பெருகி போகும்னு சொல்வார். 7 கொஞ்சம் கொஞ்சமா உன்னிட்டு துரத்துவார். நீ அவர்களை ஒருமித்து நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். என்ன காட்டு, எப்படி காட்டு மிருகம் வந்துச்சு? காடு வந்ததுனால காட்டு மிருகம் வருது. அது காடா போயிடும். ஒரே நாள்ல எல்லாத்தையும் துரத்தி விட்டா அத்தனையும் அனுபவிக்க முடியாது. அங்க என்ன வந்துடும்? காடு வந்துடும். காடு வந்தா காட்டு மிருகங்கள் வந்துடும். முள்ளு முளைச்சிடும், காடாயிடுங்கிறார் கர்த்தர். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, கானானுக்குள்ள போகும்போது நீ ஏப்பா பாவம் வீடு கட்டுற, அவனை வச்சு நான் வீடு கட்டி வச்சிருக்கிறேன். அவங்க யாரும் இல்லைன்னா அங்கே என்ன இருக்கும்? முள் இருக்கும். லிட்டரலாக முதல் சிந்திப்போம், அப்போ ஸ்பிரிச்சுவலாக போக முடியும். அவங்க யாருமே இல்லைன்னா நீ தான் முள்ளை வெட்டணும், நீ தான் குழி தோண்டணும், நீ தான் கிணறு வெட்டணும், இனிமேல் தான் நீ தான் சாப்பிடணும், இனிமேல் தான் நீ ரொம்ப சிரமப்படணும். உங்களுக்கு அந்த சிரமம் கூட நான் வைக்கலப்பா. அவங்கள வச்சு ஏற்கனவே வீடு கட்ட விட்டு தோட்டத்தை வச்சு துறவை வச்சு கேணியை வெட்டி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன். நீ வந்து அவங்களை துரத்திட்டு நீ எடுத்துக்கோ. பாவியின் சொத்து நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சேர்த்து குவித்து வைக்கும் தொலை தேவன் பாவிக்கு வைத்திருக்கிறார். இப்ப நம்ம சொத்தெல்லாம் எங்க இருக்குன்னா பாவிகள் இருக்குது. அங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி தரங்கிறார் கர்த்தர். உனக்காக தான் எல்லாமே, இந்த காரு பங்களா பில்டிங் எல்லாம் உனக்காக தான். அதெல்லாம் உன் கைக்கு நான் டிரான்ஸ்பர் பண்றேன். அந்த ஆசீர்வாதத்தை உன் கைக்கு தரேன். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தான் இப்ப அவன் உட்காந்துட்டு இருக்கான். நீ என்னைக்கு முழிச்சுக்கிறியோ அன்னைக்கு அவங்க கையில இருக்கிற ஆசீர்வாதத்தை பிடிங்கி நம்ம கையில கர்த்தர் தருவார்.
நீ இனிமே சிரமம் போட்டு வீடு கட்ட வேணாம், நீ நிலத்தை நோண்டிட்டு இருக்க வேணாம், அது ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுட்டு இருக்கிறேன், கட்டாத வீட்டில் குடியிருப்பாய் சொல்லலையா கர்த்தர்? நீ தோண்டாத துறவை நான் தருவேன்னு சொல்லலையா? சொன்னார் இல்லைங்களா? அதெல்லாம் ரெடிமேடாக வச்சிருக்கேன். அங்கே ஆள் இல்லைன்னா அங்கே முள்ளு தான் முளைச்சிருக்கும். நீ போய் சிரமப்படுவேன். நீ சிரமப்படக்கூடாதுன்னு அங்கே ஏற்கனவே அந்த ஆசீர்வாதத்தை வேறொருத்தங்கையில் நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். நீ போனோடனே அது கை மாறி வரும். நமக்கு வர வேண்டிய நன்மைகள், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. நம்ம அந்த அப்போ கானான்ங்கிறது நீங்க என்ன விளங்குறீங்கன்னா, இந்த பூமியிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். பிலிப்பியர்ல வாசிக்கும் போது மகிமையில நிறைவாக்குவார் இருக்குது. ஏன் சார் பூமியில வரக்கூடிய 1000 ரூபாய் பீஸ் வந்து மகிமையில நிறைவாக்குவாரா? எந்த இங்கிலீஷ் பைபிளால் அப்படி இருக்கான்னு பாருங்க பார்க்கலாம். மகிமையாய் நிறைவாக்குவார் இருக்குது. அக்கார்டிங் டு ஹிஸ் glorious riches என்று ஒருத்தர் மொழிபெயர்க்கிறார். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, தம்முடைய மகிமையான ஐஸ்வர்யத்தின்படி, மகிமையில உள்ள தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, இப்படி எல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. தமிழ்ல வந்து மகிமையில் நிறைவாக்குவான் இல்லையா, பரலோகத்திலையும். ஏன் சார் பூமியில் இருக்க எல்லா குறைவும் பரலோகத்துல போய் நிறைவாக்குவாரா? இதெல்லாம் கூத்தா இருக்கு. அதை பத்தி பேசிட்டு இருக்காரு பவுல். கான்டெக்ஸ்ட் படிச்சு பாருங்க. மகிமையில் இருக்கக்கூடிய அவருடைய ஐஸ்வர்யத்தினால உங்கள் எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்குவார். மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, மகிமையில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்குவார். அது பரலோகத்துல இந்த இடத்துல இது வச்சுக்கிட்டு பரலோகம்னு சொல்லி முடிவு. மகிமைனா பரலோகம் அப்படி அல்ல. ஆகவே இந்த கானான் தேசத்தை முதலாவது விளைவிக்குவாங்க. நான் கானான் எதுன்னு சொல்லாட்டினாலும் முதலாவது கானான் நான் சொல்லுவேன். பரலோகம் இல்லைங்கிற நீங்க முடிவுக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய மனக்கண் திறக்கப்படும். திறக்கப்பட்ட பின்புதான் உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்க காண முடியும். அப்படியானால் கானான் தேசம் அந்த பூமியில நான் அனுபவிச்சுட்டு இருக்கேனா, என் வாழ்க்கையில பாலும் தேனும் ஓடுகிறதான்னு ஒரு கேள்வி கேளுங்க முதல்ல. உங்க வாழ்க்கையில பாலும் தேனும் ஓடாம நீங்க சாகக்கூடாது. ஒரு ஆமனா சொல்லுங்களேன். நமக்கு பணம்னா ஓடுறோம். கர்த்தரே பணம் எல்லாவற்றும் உதவும் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம். பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கலாம் மேன்மையாக்க வேண்டார், ஏத்துக்க மாட்டோம். பண விஷயத்துல மேன்மையாக ஆக்க மாட்டாரா? பண விஷயத்தை தவிர டிராக்கெட்ல போட்டிருக்கா? பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கலாம் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். உபாகம் 28. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் எல்லாரையும் பார்க்கலாம். அதான் பூமியின் அர்த்தம். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரை போன நம்பர் 1 மாத்திரைங்கிறார் கர்த்தர். பண விஷயம் உள்பட நீங்கள் ஐஸ்வர்யவான்களாவதற்காக அவர் உங்கள் நிமித்தம் என்ன ஆனாரு? இப்ப இதையும் ஒத்துக்கலையா? இது ஆவிக்குரிய ஐஸ்வர்யவானா? நெஞ்சில கை வச்சு ரசிக்கணும் சொல்ல சொல்லுங்க. இந்த அதிகாரம் ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான். அவர்னா ஆவிக்குரிய தர்த்தரான். அவரு ஆவியில் ஐஸ்வர்யம், அவர் ஆவியில் தர்த்தரானா போயிட்டார். அவரு ஆண்டவர் தர்த்தரானா பேசினாரு. அந்த அதிகாரத்தில் வந்து எழுத்துக்குரிய ஐஸ்வர்யத்தை பற்றி பேசிட்டு இருக்காரா, ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறாரா? அந்த அதிகாரம் முழுக்க எதுக்கு பேசிட்டு இருக்காரு? எழுத்துக்குரிய தரித்திரம், எழுத்துக்குரிய ஐஸ்வர்யத்தை பற்றி பேசிட்டு இருக்காரு. இது என்னமோ ஸ்பிரிச்சுவலா என்னமோ இவங்க இன்டர்பிரட் பண்ணி இவங்க கதை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஐஸ்வர்யம்னா ஐஸ்வர்யம் தான். நான் முடிச்சுக்கிறேன், தெரியும் பார்க்காதீங்க. ஐஸ்வர்யம்னா ஐஸ்வர்யம் தான். நம் நிமித்தம் அவர் தரித்திரர் ஆனார். எதுக்காகங்க? நம்ம ஐஸ்வர்யவனாய் மாறுவதற்காக. பாட்டு பாடும்போது தெரியும் பார்க்கல, இப்ப தெரியும் பார்க்குறீங்க. 7:50 வரைக்கும் பாடு 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 பாடுங்கிறீங்க. இப்ப 8:40 தெரியும் பார்க்கணும். ஆமா, அப்படின்னா நாளைக்கு சீக்கிரம் கொடுங்க. இல்லை எனக்கு டைம் போச்சு, 8:30 முடிச்சிருங்கன்னு சொல்லுங்க, நான் முடிச்சிடறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு 7:30 காலையில் கூட்டம் இருக்கா? காலையில் கூட்டம் இருக்கா? காலையில் இல்லை, சாயங்காலம். ஆமா சரிங்க. சரி, கண்களை மூடுங்க. நம்ம ஜோமா கண்களை மூடுங்க. பாலும் தேனும் உங்கள் வாழ்க்கையில் ஆராய ஓடணும். நீங்கள் ஐஸ்வர்யவான்வதற்காக அவர் தரித்திரராய் மாறி இருக்கிறார். ஆவிக்குரிய தரித்திரன்னு சொல்லாதீங்க தயவுசெய்து. கர்த்தரை போய் தரித்திரன் ஆக்கிறாதீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில். இது ஆவிக்குரிய தரித்திரமே கிடையாது. எத்தனை 100 தடவை பிரசங்கம்னாலும் 100 தடவை பைபிள் வாசிச்சாலும் உங்களுக்கு விளங்கும். மாற்றியெல்லாம் வரவே வராது. அப்போ அவர் தரித்திரனானதுக்கு காரணமே, பரலோகத்தை விட்டு இப்போ வெள்ளியும் தங்கத்தையும் விட்டு வந்ததுக்கு காரணமே அதுதான். அவரை பொறுத்தளவு இந்த பூமி தரித்திரம். அங்கே பரலோகத்தில் வந்து அஸ்திபாரம் 12 கற்கள், செவரெல்லாம் சுத்த பழகி கோப்பான தங்கம், வேற எதுவுமே கிடையாது. நமக்கு தங்கம்னா ஐயோ சீச்சி அப்படிங்கிறோம். பரலோகத்தில் ஃபுல்லாக தங்கம் தானே சார்? அங்கே போய் கண்ணை முடிக்கிட்டு போறியா இல்லை காலத்துக்கு அந்தத்தில் நடக்க போறியா? பரலோகமே தங்கம் தாங்க.
ஒரு தேவனுடைய சித்தத்தை நீங்க விளங்கிக்கணும்னா ஆதி பைபிள்ல முதல் 2 சாப்டரையும் கடைசி 2 சாப்டரையும் வாசிக்கணும். ஏன் முதல்ல மனுஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லி முதல் 2 சாப்டர்ல போட்டான், அந்த நடுவில் இழந்துட்டான். சரி கடைசியாவது எப்படி இருக்கணும்னு சொல்லி கடைசி 2 சாப்டர்ல பரலோகத்துல என்ன சித்தம் செய்யப்படுவது போல. ஏன் அப்ப இதெல்லாம் சித்தம் இல்லையா? ஆதியாகமம் 2லயே தங்கம் விளைந்தது, அது நல்லது என்று கண்டார். ஆதாமுக்கு தங்கத்தை காமிச்சு கொடுத்ததே கர்த்தர் தான் சார். நீ ஏன் தங்கம் தான் ஓடுற? பரலோகத்துக்கு தங்கம் தானே வீதியா இருக்கும் போது, செவரா இருக்கும் போது வீதிங்க காலில் மிதிக்கிறது. நானே அப்படியே ஏமாந்துட்டேன் சிபிஎம்ல விசுவாசியா இருக்கும்போது. அப்புறம் கர்த்தர் சொன்னார், நீ பைபிள் வாசியா வாசிக்கிற? இல்லை, என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். கொஞ்சம் அடுத்த வசனத்தை வாசினார். காத்தா செவுறு முதற்கொண்டு எல்லாமே சுத்த பழிக்குதான், தலைக்கு மேலேயும் பழிக்குதான். ஏன் கீழே மாத்திரம் பார்க்க, நீ நிமிந்து பார்க்க மாட்டியா? எல்லாம் தங்கம் தான். ஆபிரகாம் ஏழையா இருந்தானா, யோபு ஏழையா இருந்தானா, சாலமோன் ஏழையா இருந்தானா, ஈசாக்கு ஏழையா நிரூபிக்க பார்க்க முடியாது. ஆபிரகாம் அவன் காலத்திலே நம்பர் 1 பணக்காரன். யோபு அவன் காலத்திலே கிழக்கு புத்தர்ல அவனை போல ஐஸ்வர்யவான் யாரும் கிடையாது. ஒரு 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 தேவனுடைய ஊழியக்காரன் கூட ஏழை கிடையாது. எல்லாம் கர்த்தர் நல்லா தான் வச்சிருந்தாரு. பவுல் ஏழையா? இவங்க என்னமோ புதுசா ஒரு பைபிள் எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவர் செத்ததே நம்ம நல்லா இருக்கிறதுக்காகங்கய்யா. நான் பணத்தை பத்தி மாத்திரம் நான் பேசலையே. சுகத்துல சுகம் ஆராய் ஓட வேண்டும், ஆரோக்கியம் ஆராய் ஓட வேண்டும். தேனும் பாலும் தேனும் நக்கி பார்க்குற தேசம் சொல்ல, சீப்பா கிடைக்கிற தேசம் சொல்ல, ஓடுகிற தேசம். ஒரு திராட்சை கொலையை தூக்கிட்டு வந்தாங்க 2 தடிமாட்டு பசங்க, தூக்க முடியாம. ஒரு திராட்சை பழம் எபிசோடு வந்துச்சுன்னா அந்த ஊர் மனுஷன் எப்படி இருப்பான், அந்த ஊர் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக தேவன் உங்களை நடத்துகிறார். இடம் கொள்ளாமல் போகும் வரைக்கும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இதனால் என்னை சோதித்துப்பார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். இவன் தசமமாங்கிறதுல காணிக்கின்றதில்ல, ஒண்ணுங்கிறதில்ல. நீங்க தரனாலும் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். கேட்டா பழைய ஏற்பாடு. ஆபிரகாம் பழைய ஏற்பாடா? கிடையாது. சரி, அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம ஆர்கியூமெண்ட் வேணாம், விட்டாச்சு, அவ்வளவுதான், தேவையில்லை. சரிங்க, கர்த்தருக்காக ஒரு சைக்கிள் கொடுத்தா கர்த்தர் எத்தனை சைக்கிள் திருப்பி தரேனாரு? அது சும்மாவா, விளையாட்டா? 100 மடங்கு தரேன்னு எழுதியிருக்கிறார். நீ 1000 ரூபா கொடுத்தா கர்த்தர் எவ்வளவு தரணும்? 1 லட்சம் ரூபா தரணும். இது வரைக்கும் எத்தனை காணிக்கை போட்டிருப்பேன்? கூட்டிப்பார். கர்த்தருக்காக நீ எவ்வளவோ விட்டுருக்குற. சரி, ஒரு வீட்டை விட்டவனா இருக்கிறான், அவனுக்கு அந்த வசனத்தின்படி இம்மையிலே 100 மடங்கு வரணும். இப்ப 100 வீடு வந்து அவன் பிச்சைக்காரனா பணக்காரனா? அவன் பணக்காரன் தாயா. நீ விட்டதாயா பணக்காரனா? பணம்னா ஆகாது, பணம்னா ஆகாது, பணம்னா ஆகாது, பணம்னா ஆகாது. நீ விடுறது இல்லை கர்த்தருக்காக. கொடுங்கள், அப்பொழுது குலுக்கி அமுக்கி சருந்தி விழும்படிக்கு உங்கள் மடியில கொட்டுவார்கள். நீ கொடுத்ததானே கொட்டுவாங்க. நீ விசுவாசால கொடுப்ப, அதெல்லாம் எங்க போகும்? சுவிசேஷத்துக்கு பணம் தேவையில்லையா? உன் விளைவின் எல்லாம் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டு ஓடும், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி வழியும். நமக்கெல்லாம் தேவையில்லையே. அவர் அதுதான் செத்தேங்கிறாரு. நீ நல்ல வீடுகளை கட்டுவாய், வெள்ளியும் பொண்ணு உனக்கு பெருகும், உனக்கு உண்டான எல்லாம் நான் வர்த்திக்க பண்ணுவேன், இப்பொழுது திருப்பதி பார்க்கணும், 1000 மடங்கு நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு கர்த்தர் சொல்லலையா? இங்க 2 மடங்குல நம்ம போக மாட்டேங்கிறோம். உங்களுக்கு தரக்கூடிய வெற்றியினால் தான் புறஜாதி ஜனங்கள் இயேசுவை தெய்வம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று 2 கொரிந்தியர் 2:14 கர்த்தர் தலையில் அடிச்ச மாதிரி எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன அறிகிற அறிவின் வாசனை? அவரை அறிகிற அறிவின் வாசனை. அவர் தான் ரட்சகருங்கிற வாசனை எப்படி சார் போகணும்? கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணி. எதிரியே இல்லை, நம்ம ஜெயிக்கணும். நம்ம ஜெயிச்சதை வச்சு அங்க ஜாதி ஜனங்கள் எல்லாம் இவங்க ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன் சபைக்கு ஓடி வரணும். இதுதான் தேவ திட்டம். நோட்டீஸ் கொடுத்து ஹீலிங் மீட்டிங் போட்டெல்லாம் கிடையாது, குரூசேட் போட்டெல்லாம் கிடையாது. நீ ஜெயிச்ச வச்சு உன் குடும்பம் முதலாவது வரணும். பூமியில் இருக்க சகல ஜாதிகளை உன்னை உயர்த்தி வரணும். உன் குடும்பத்தில் நான் நம்பர் 1 மாத்துறேன். அப்ப தெரிஞ்சுக்கோங்க நீ ஆராதிக்கிற தேவன் யாரு. நம்ம ஐஸ்வர்யவதற்காக அவர் தரித்திரனா மாறி இருக்கிறார். பணம் தேவையில்லை சார். இப்போ ஒரு மரத்துல கூட வாழ்ந்துட்டு போகலாம். அப்புறம் அவ்வளவு பெரிய பணக்காரன் அந்த ஓட்டு விட்டது கூடாரத்துல தான் வாழ்ந்தான். ஏன் நம் பரலோகத்துக்கு ஒரு சுவிசேஷ பிரசங்கித்தான். இது உலகத்துக்கு இது ஒரு நிரந்தரமான இடம் இல்லை. நான் பரலோகத்துக்கு போக போறேன், அதுதான் உண்மையான இடம். அவன் கர்த்தர் எங்கெல்லாம் போக சொல்லிட்டு இருந்தான். அதனால டென்ட் போட்டான். காசு இல்லாதனால இல்லை, ஏகப்பட்ட பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு தேவன் தந்தார். அவன் கூட இருந்த லோத்துவுக்கும் கர்த்தர் தந்தார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் நான் சொன்னது தவறா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சிந்திங்க. நம்ம வசனத்தை விட்டு தூரம் போயிட்டு ஃபேனுக்கு பின்னாடி உட்காந்துட்டு காத்து வரான்னு எப்படி வரும்? 28 ஜென்மானாலும் வராது. சத்தியத்துக்கு நேரம் வரல. பேரு மாத்திரம் பேக் டு த பைபிள்ங்கிறோம்.
அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எழுப்புதலுக்கு என்ன காரணம் எங்கேயாவது கண்டுபிடிக்க பார்க்கலாம். குருசேடு போட்டாங்க, அது போட்டாங்க, இது போட்டாங்க, ஜீசஸ் பிலிம் காமிச்சாங்க. ஜீசஸ் பிலிம் காமி சபை கட்டுன்னு சொல்றவங்க இந்த மெத்தட்ல போனா சபையை கட்டலாங்கிறாங்க, அந்த மெத்தட்ல போனா சபையை கட்டலாங்கிறாங்க. சொல்றவன் சபை வச்சிருக்கானா சார்? இல்ல சார். நம்ம கேட்கறவனுக்கு எங்க போகுது புத்தி? ஒரு எவிடன்ஸ் கொடுங்க சார். கிளாஸ் அப்புறம் இந்த சபையில ஆரம்பிச்சு எந்தெந்த ஊர்ல எழுப்புதல் வந்திருக்குது, எப்படி எத்தனை பேர் ரசிக்க விட்டுருக்காங்க, வாங்க உங்களோட வரேன். நீங்க சுவிசேஷ ஜோலுக்கு பார்க்கலாம். அதே மெத்தட்ல நீங்க அவன் எப்படி சர்ச்சுக்கு அடுத்த நாளைக்கு வரானான்னு பார்க்கலாம், வாங்க. அப்படி ஏதாவது கேட்கறமா? கிடையாது. அவன் 10,000 சம்பளம் தானே இவங்க மாட்டாங்க, மளிகை கடைக்கு வேலைக்கு போற மாதிரி. இதெல்லாம் அருமையான மெத்தடு, இதுல பண்ணா ஆத்மாக்கள் வந்துருவாங்க. நீ எத்தனை பேர்த்தப்பா கொண்டு வந்த? அதான் கிடையாது. எங்களுக்கு கிளாஸ் இருக்குதாங்க வேலை. வசனத்தோடு ஒற்றி வாழுங்கள். வசனத்துக்கு திரும்புங்க. வசனத்துக்கு பின்ன கரெக்டா வசனத்தோடு வாங்க. நிச்சயமா ஜீவன் வெளிப்படும். கர்த்தருடைய வார்த்தை வெறுமனே போகாது. அந்த வார்த்தை வல்லமையுடையது, அது ஜீவனுடையது. நம்ம சத்தியத்தின்படி நம்ம நடக்கிறோமா என்பதுதான் முக்கியம். அவே தவறாங்க மன்னிச்சுக்கோங்க. கர்த்தருடைய நல்ல வார்த்தைகளுக்காக தேவனை சோத்திரிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். சர்வ வல்லமுடைய நல்ல ஆண்டவரே, இந்த ராக்காலத்துக்காக நடி செலுத்துகிறோம். தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். இன்னும் ஒரு காரியங்களையும் முழுசாக சொல்லலை. கானானை பற்றி மாத்திரம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாளைக்கு ஆண்டவருடைய வரிகளை யார் யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க என்ன ஏதுங்கிறத குறித்து நாளைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவரே நீங்கள் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவில் போய் சிந்திக்கட்டும். நான் ஏதாவது இடக்கு முடக்கா பேசியிருந்தேன்னா பரிசுத்த ஆவியானவர் உதவி செஞ்சு ஆண்டவரே அந்த இடக்கு முடக்க காண்பிச்சு கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையை கேட்டு உங்கள் வார்த்தையை விட நாங்கள் உலகத்தில் யாரையும் மேலே வச்சிடக்கூடாது ஆண்டவரே. இன்னும் நாங்கள் மனுஷனை திருப்திப்படுத்தலாம் இருந்தால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்கு உங்களுடைய வார்த்தை தான் பிரதானம், உங்களுடைய வேதம் தான் எங்களுக்கு பிரதானம். அது என்ன சொல்லுகிறது ஆண்டவரே, அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் தாழ்மையும் தருபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசிரியரையும் திரும்பி போகும்போது நம்முடைய கரம் கொண்டு இருக்கட்டும். நாளை ஏற்ற வேலை வந்து நம்முடைய வார்த்தை கேட்க கிருபை தாங்க, இயேசுவின் நாமத்தில் ஆமென். எல்லாம் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு.